உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்கொடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. இனிய உறவுகளை, நேற்றைய தினம் சமயங்கள் குறித்து சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். அதில் உலகம் முழுவதும் ஒரு கணக்கு சொல்கிறது 10,000 சமய குழுக்கள் இருக்கின்றன என்று. மற்றொரு கணக்கு உலகம் முழுவதும் 4,200 சமய குழுக்கள் இருப்பதாக சொல்லுகிறது. இருக்கட்டும், நாம் என்னென்ன சமயங்கள் மிக பெரிய அளவில் மக்களால் பின்பற்றப்படுகிறதோ அந்த சமயங்கள் பற்றிய கருத்துக்களையும், அது யாரால் எப்பொழுது உருவாக்கப்பட்டது, தோற்றுவிக்கப்பட்டது, அதனுடைய போதனைகள் போன்ற கருத்துக்களை மட்டும் உங்களிடையே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதற்கு முன்பாக, எனக்கு எந்த மதத்தின் மீதும் வெறுப்போ விருப்போ கிடையாது. நான் அனைத்து மனிதர்களையும் மதங்களையும் மரியாதை செய்கின்றவன், நேசிப்பவன். அதனால் இதில் ஏதேனும் விடுபட்டாலோ அல்லது நான் அனைத்தையும் பிற நூல்களிலிருந்தும் பிற இடத்திலிருந்தும் சேகரித்து தான் தங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் எந்த ஒரு மதத்தையும் தாழ்வுபடுத்தவோ எந்ததுமே நான் செய்வது கிடையாது. அது விரும்பியும் செய்யப்போவது கிடையாது. எனவே ஏதேனும் தவறுகள் இருந்தால் என்னிடம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதற்கான விளக்கத்தை தெரிவிக்க முயற்சி செய்கிறேன். முதலில் நாம் உலகத்தின் மிகப்பெரிய மதமான, மிக அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதங்களில் ஒன்றான இந்து மதம் பற்றி பேசலாம். மற்றொரு கருத்து என்னன்னா, உலகத்திலேயே மிக 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 பழமையான மதம் இந்து மதம். அது தோன்றிய காலம் இன்னும் சரியாக கணித்து சொல்லப்படவில்லை. பொதுவாக சொல்லுகிறார்கள் 10,000 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது சிந்துவெளி நாகரிகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்து மதம் தோன்றிவிட்டதாக கூறுகின்றனர். இந்து மதம் அனைத்தையும் அரவணைத்து செல்லுகின்ற, இந்து மதம் அதிக நம்பிக்கைகளை கொண்டிருக்கக்கூடிய, இறைபக்தியும், இறைவன் அது காட் அண்ட் காடஸ், பெண் இறைவம், பெண் தெய்வம், தெய்வம் பெண் தெய்வம், அதனை பின்பற்றுகின்ற தலங்களையும் வழிமுறைகளையும் தியான முறைகளையும் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் இணைந்ததுதான் இந்து மதம். இது ஒன்று என்னன்னா, இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை. அடுத்து அதை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் அதனை பின்பற்றுகின்ற மக்கள், அதாவது பயிற்சியாக செய்கின்ற மக்கள், இவை எல்லாம் இணைந்ததுதான். இது எங்கு இணைகிறது என்றால் கோவில்களிலே. அங்குதான் பார்த்தோம் என்றால் இறைவன், மக்கள் வணங்கக்கூடிய இறைவன் இருக்கும். அங்கே பிரார்த்தனை செய்வார்கள். சில கோயில்களிலே தியானம் செய்வார்கள். இதையெல்லாம் பின்பற்றுவதற்கான சடங்குகளை செய்வார்கள். இவை எல்லாத்தையும் இணைப்பதுதான் இந்து மதம். அதனால் இப்போ கிறிஸ்துவ மதத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் அதனை தோற்றுவித்தவர் இயேசு கிறிஸ்து. இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டோமானால்
அதனை தோற்றுவித்தவர் நபிகள் நாயகம். ஜைன மதத்தை எடுத்துக்கொண்டால் மகாவீரர் அதை தோற்றுவித்தார். புத்த மதத்தை போதி தர்மர். இப்படி ஒவ்வொரு மதத்திற்கும் ஒருவர் தோற்றுவித்தவராக இருக்கின்றார். ஆனால் இந்து மதத்திற்கென்று தோற்றுவித்தவர் என்று யாரையுமே சொல்ல முடியாது. அது ஒரு சுயம்பு. அது பல்லாயிரக்கணக்கான பல ஆயிரம் வருடங்களாக மக்களால் பயிற்சி செய்யப்பட்டு பல பரிணாமங்களாக வளர்ந்து இன்று உலகத்தினுடைய மிகப்பெரிய மதங்களில் ஒன்றாக, அதிக மக்கள் பின்பற்றக்கூடிய மதங்களில் ஒன்றாக இருக்கின்றது. இதற்கு என்ற சில போதனைகள் இருக்கின்றது. அதை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். போதனைகளில் ஒன்று கர்மா. இந்து மத போதனைகளில் முதல் போதனை எதுனா கர்மா. கர்மா என்றால் கர்ம செயல்கள். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நன்மையும் தீமையும் அவனால் தான் வரும். அவன் செய்யக்கூடிய நல்லதை மற்றும் தீயவை செயல்களை பொறுத்தே அவனுடைய வாழ்க்கையிலும் நன்மையும் தீமையும் வரும் என்பதில் இந்து மதம் முழுமையாக நம்புகிறது. அதுக்கு தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வினை அறுத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். அதுதான் கர்மா. நீ என்ன செய்கிறாயோ அதுவே உனக்கு திரும்ப கிடைக்கும். நல்லது செய்தால் உனக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தால் உனக்கு கெட்டது கிடைக்கும். எனவேதான் இந்து மதத்தினுடைய முதல் போதனையாக கர்மா இருக்கிறது. அடுத்து இந்து தர்மம் மறுபிறவியை நம்புகிறது. இந்து தர்மம் இந்த பிறவி போனால் நீ இன்னொரு பிறவியாக இந்த பிறவியில் நீ செய்கின்ற தவறுகள் அனைத்திற்கும் மற்றொரு பிறவி எடுத்து அனுபவிப்பாய் என்பதில் நம்பிக்கையோடு இருக்கிறது. அது என்னன்னா மறுபிறவி. ஏறக்குறைய 7 பிறப்பிலும் சொல்லுவாங்க. 7 பிறவிகள் நம்ம எடுப்போம். ஒரு முறை இறந்தால் மறுபடியும் ஒரு பிறப்பாக இன்னொரு பிறவி எடுப்போம். ஒவ்வொரு பிறப்பிலும் ஒவ்வொரு அவதாரமாக, ஒவ்வொரு நம் செய்கின்ற தீவினைகளுக்கும் நல்லதுக்கும் ஏற்றாற்போல் நாம் மறுபிறவியிலும் பிறப்போம் என்று இந்து தர்மம் போதிக்கின்றது. அடுத்ததாக மோட்சம். மோட்சம் என்பது என்னென்னா, இப்போ நாம் பிறக்கிறோம், வாழ்நாள் முதல் அங்கங்கு உலர்கிறோம், பணி செய்கிறோம், மணவன் மனைவியோடு வாழுகிறார்கள், அவர்கள் பல பணிகளை செய்கிறார்கள். திரும்பவும் பிறந்தவன் வளர்கிறான், வளர்ந்த பின் கடைசியாக இறந்து விடுகிறார். இதுதான் சைக்கிள் ஆஃப் லைஃப், அதாவது சுழற்சி, வாழ்வியல் சுழற்சி. அது சுழற்சியினுடைய கடைசி கட்டம் தான் மோட்சம். நீ நல்லது செஞ்சால் மோட்சத்துக்கு போவ, நீ நல்லதே செய்திருந்தால் உனக்கு மோட்சம் கிடைக்கும். அதில் இந்து மதம் முழுமையாக நம்புகிறது. இந்து மதத்தை பின்பற்றுகிறவர்களும் நாம் நல்லது செய்தால் நமக்கு இப்பிறவியிலேயே மோட்சம் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள். அடுத்து தர்மா. முதல் கர்மா, 2 மறுபிறவி, அதுக்கு அடுத்தபடியாக மோட்சா. அடுத்து தர்மா. தர்மா என்பது கடமை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் அறவழிகள் நின்று வாழ வேண்டும். அறவழிகள்னா நல்லதே செய்து இந்த சான்றோர்கள் சொல்லக்கூடிய வழியின்பான் நின்று நல்ல வாழ்க்கையை நடத்த வேண்டும். அதுக்கு தர்ம வழி, அதுக்கு தர்ம வழி என்று கூறுகின்றனர். அந்த வழியை பின்பற்றுபவர்களுக்கு மோட்சம் எளிதில் கிடைக்கும் என்று இந்து மதம் போதிக்கிறது. அதை பின்பற்றுகிறவர்களும் அதன் வழி நடக்க முயற்சி நடக்கின்றனர்.
அடுத்து சம்சாரா. சம்சாரா என்பது என்னன்னா, அதுதான் சைக்கிள் ஆஃப் லைஃப். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரையிலிருந்து திரும்பவும் அவன் வந்து அடுத்த பிறவி இப்பயோ இல்லாட்டி மோட்சம் அடைவது, அதை சம்சாரா என்று அழைக்கின்றனர். அதுக்கு அடுத்தபடியே கடைசி போதனை என்ன? ஆத்மா. ஆத்மா ஆத்மாவுக்கு உருவம் இருக்க என்றால், ஆத்மா என்பது இறந்தபின் மனிதன் அடைகின்ற ஒரு நிலை. அந்த ஆத்மாவை உணர முடியாது. அந்த ஆத்மாவை தொட முடியாது, உணர முடியாது. அந்த ஆத்மானால் பேச முடியாது, பார்க்க முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ஆத்மான்ற ஒரு அந்த அந்த ஆத்மாந்த நிலை மிக உயர்ந்த ஒரு நிலை. இறந்தபின் அவர் அதற்கு முழுமையான எப்படி என்பது யாராலும் உணரப்படாத ஒன்று. பட் ஆத்மா இருப்பதை நம்புகின்றது. ஒரு ஆத்மா இருக்கு. அது ஒருவர் தன் வாழ்நாளில் கடைசியாக இறந்த பின்பு அந்த ஆத்மா இருக்கும். அதுதான் பரமாத்மான்வாங்க, ஜீவாத்மா இதெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஆத்மா. இந்த ஒரு ஆத்மா வந்து இருக்கின்றதை நம்புகின்ற ஒரு மதமாக இந்து மதம் இருக்கின்றது. அடுத்தது இந்து மதத்தில் வந்து இன்னும் நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. ஒவ்வொரு இந்துக்களுக்கும் தெரியும். அதில் முக்கியமானது என்னன்னா, உலகத்தில் 3 கடவுள்கள் இருக்கிறது. சூப்பர் நேச்சுரல் பவர்ஸ் 3 கடவுள்கள். ஒன்று பிரம்மா. இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும், மனிதர்களை, ஊர்வன, பரப்பன, இப்படி இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களையும் வந்து படைப்பவர் பிரம்மா. இவர் படைக்கும் கடவுள் என்று இந்து மதம் நம்புகிறது. அடுத்து இரண்டாவதாக விஷ்ணு. விஷ்ணு பிரம்மாவால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களையும், மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, மனிதன் என அனைத்தையும் பிரம்மா படைக்க அதனை காக்கின்ற கடவுளாக விஷ்ணு இருக்கிறார். விஷ்ணு வந்து காக்கும் கடவுள் என்பது என்று நம்புகின்றனர். அடுத்து சிவன். சிவன் எல்லா உயிர்களும் வந்து கோடிக்கணக்கில் பெருகி உயிர் இங்கே வந்து வாழ முடியாது, அல்லது நல்லவன் கெட்டவன் என்று பிரித்தெறியவும் முடியாது. அதனால இப்படிப்பட்டவரை அழிக்கின்ற ஒரு கடவுளாக சிவன் இருக்கிறார். உலகத்து உயிர்களை எல்லாம் அவன் செய்கின்ற நன்மை தீமைக்கு தகுந்தவாறு அழிக்கின்ற ஒரு கடவுளாக சிவன் இருக்கின்றார் என்று இந்து மதம் நம்புகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்து மதத்தில் வந்து என்ன சொல்றான்னா, சிலவற்றை செய்வது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லி சிலதெல்லாம் வந்து சொல்றாங்க. அது என்னென்ன பாவம் ஒன்று பார்த்துடலாம். முதல் பாவம் வந்து அதர்மம். அதர்ம வாழ்க்கை. தர்மம் முன்னாடி பார்த்தோம். இந்து மதத்தில் என்னன்னா, முதல் பாவமாக சொல்லக்கூடியது அதர்ம வழியான வாழ்க்கை. அதாவது அறத்துக்கு புறம்பான வாழ்க்கை, அநீதியான வாழ்க்கை, நீதிக்கு புறம்பான வாழ்க்கை, இவரெல்லாம் சொல்லலாம். அதனுடைய பொருள் அதுதான். அப்படி அதர்ம வாழ்க்கை வாழ்வது மிகப்பெரிய பாவமான செயலாகும் என்று இந்து மதம் சொல்லுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக மது அருந்துவது. இந்து மக்கள் மது அருந்தக்கூடாது. இந்து மக்கள் மது அருந்துவால் அது மிகப்பெரிய பாவம் செய்வதற்கு சமமாக ஒன்றாகும். எனவே மது அருந்துதல் இந்து மதத்தில் மிக மிக பெரிய பாவமான ஒன்றாக கருதப்படுகிறது. அடுத்தது திருடுவது. அது பொதுவாக அதில் என்ன சொல்றாங்கன்னா, தங்கத்தை திருடுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தை தங்கத்தை திருடுவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்துக்காக அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுங்க. நானும் பெரிய சமயவாதியெல்லாம் ஒன்று கிடையாது. சமயம் குறித்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காக நானும் படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்.
அதனால் திருடுவது ஒரு பெரிய பாவம். அடுத்தது, குருவின் தனக்கு கல்வியோ அல்லது விளையாட்டோ அல்லது ஏதோ ஒரு தியானமோ, ஏதோ ஒரு பயிற்சி அல்லது ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்கக்கூடிய குரு, அந்த குருவின் மனைவியோடு தகாத உறவு வைத்துக் கொள்வது, உடலுறவு வைத்துக் கொள்வது மிகப்பெரிய பாவம் என்று நம் இந்து தர்மம் சொல்லுகிறது, இந்து மதம் சொல்லுகின்றது. அடுத்தது, கெடுதல் நினைத்தல். அதான் சொல்லுவாங்க, கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு. கெட்டு போகிறவன் தான் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நிறைய இருக்குது, பழமொழிகள் இருக்குது, குறளில் கூட இருக்குது. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வியும் எனல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த இந்து சமயமும் என்ன சொல்லுதுன்னா, பிறருடைய பொருளை அல்லது பிறருடைய பொருளை திருடுவோம் என்று நினைப்பதும் பிறரை கெடுக்க வேண்டும் என்று எண்ணுவதும் மிகப்பெரிய பாவமாக இந்து சமயம் சொல்லுகின்றது, இந்து மதம் சொல்லுகின்றது. அடுத்தது என்னன்னா, சுரண்டுதல், எக்ஸ்பிளாய்டேஷன் பண்ணுறது. அதாவது தனக்கு கீழே தன்னுடைய தோட்டத்திலோ வீட்டிலே பணியாற்றக்கூடியவர்களை உழைப்பை திருடுவது, உழைப்பை சுரண்டுவது, குறைந்த அளவு சம்பளத்தை கொடுத்து விட்டு நிறைய நேரம் வேலை செய்ய சொல்வது, மிக ஏழ்மையில் இருக்கக்கூடிய சொத்தை அபகரிப்பது, அவர்களுடைய பணத்தை இல்லை பொருளையோ அவருக்கு தெரியாமல் கொள்ளையடிப்பது, இது மாதிரி எது செய்தாலும் சுரண்டல், அவர்கள் அறியாமல் சுரண்டி செல்வது மிகப்பெரிய பாவமாக இந்து தர்மம் சொல்லுகின்றது, இந்து சமயம் சொல்லுகின்றது. அடுத்தது, இன்ஜஸ்டிஸ், அதாவது அநீதி செய்தலும் நினைத்தலும் மிகப்பெரிய பாவமாகும் என்று இந்து சமயம் சொல்லுகிறது. அடுத்து, பிறர் மீது கோபப்படுவது கூட ஒரு மிகப்பெரிய பாவமாகும் என்று சொல்லுகிறது. கோபம் கூட பாவமாகும். அடுத்து, பிறரை நேசிக்காமல் பிறர் மீது வெறுப்போடு நடந்து கொள்வது, பிறர் மீது வெறுப்புடன் நடந்து கொள்வதும் பாவம் என்கிறது இந்து சமயம். அடுத்து, பிறர் பொருள் மீதும் பிற எது மீதும் பேராசைப்படுவது, ஆசைப்படுவது வேற, பேராசைப்படுவதும் பாவமாகும் மற்றவர் பொருள் மீது. அடுத்து, பொறாமைப்படுதல், பிறருடைய வளர்ச்சியை கண்டோ அவர்களுடைய திறமையை கண்டோ அவருடைய வாழ்க்கை கண்டோ பொறாமைப்படுவது அது பெரிய பாவமாகும் என்கிறது இந்து சமயம். அடுத்தது, அகந்தை, அகங்காரம் சொல்றது, ஈகோனஸ். அகங்காரம் என்னன்னா, நான் தான் பெரிய ஆளு, என்னை விட யாரும் இல்லை, நான் தான் பெரிய பணக்காரன், நான் தான் மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் தான் என்னாலதான் எல்லாம் செய்ய முடியும், நான் தான் அனைத்திலும் உயர்ந்தவன், இப்படி இருக்கக்கூடிய மனநிலை, இந்த மனநிலை கொள்வதே பெரிய பாவம் என்று இந்து சமயம் சொல்லுகிறது. ஆனால் இவை எல்லாத்தையும் ஒரு மனிதன் வைத்திருந்தால் அவன் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா நம்ம பாவமாக சொல்லக்கூடிய இந்து சமயம் பாவமாக சொல்லக்கூடிய இது மட்டுமே நம்ம பின்பற்றி வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய முடியும். ஏன்னா அவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சொல்லுகிறது, பாவமாக சொல்லுகிறது. அதுக்கு அடுத்து முக்கியமான ஒன்று என்னன்னா, சரி, உலகத்தில் எத்தனையோ சமயங்கள் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். இந்து மதம் இருக்கிறது, கிறிஸ்தவ மதம் இருக்கிறது, இஸ்லாம் இருக்கிறது, ஜைனிசம் இருக்கிறது, ஜூடாயிசம் இருக்கிறது, புத்திசம் இருக்கிறது. புத்திசத்தில் ஏகப்பட்ட பிரிவுகள் இருக்கிறது. அதில் ஒரு மிக முக்கியமான 3 பிரிவுகள் இருக்கிறது. அதே இந்து மதத்தில் இதே மாதிரி நம்ம குலதெய்வம் இருக்குது,